Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கால நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்க ஒரு டெம்பிளுக்கு தான் போறோம். நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு கோயில் எல்லாமே சுத்தி காமிக்கிறேன். நீங்களும் இன்னைக்கு என்னோட சேர்ந்து பாருங்க. இது एक्चुअली எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க இன்னொரு அபார்ட்மெண்ட் தான். சேம் அதே இதுல தான் அடுத்த பில்டிங். இது வழியா தான் இந்த கோயிலுக்கு போறோம். एक्चुअली வேற ரோடு. இது ஜஸ்ட் ஷார்ட் கட். சோ அது வழியா நம்ம உள்ள போறோம். வாங்க போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஆமா, பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வழியே உள்ள போய் கோயிலுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் கோயில். நானும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சுத்தி முத்தி பார்த்தேன். இது என்னது, ஏதோ உள்ள போய் போகணும் போல, எதுவும் கல்யாண மண்டபமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, இதுதான் கோயில். வாங்க, கோபுரம்லாம் தேடாதீங்க, கிடைக்காது. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் ஷூ ஸ்டாண்டு தான். உள்ளே நம்மளே போயிட்டு நம்மளோட ஸ்லிப்பர்ஸை கலட்டி ஸ்டாண்டில் வச்சுட்டு போக வேண்டியதான். முன்னாடியே ஒரு டெம்பிள், ஒரு சின்னதாக ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா பிள்ளையாருக்கு அடுத்தபடி உடனே குங்குமமும் விபூதியும் வச்சுருந்தாங்க. அங்கனக்குள்ளேயே வச்சுக்கலாம். யாரும் பூசாரிலாம் நம்மளுக்கெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம வச்சுட்டு தான் உள்ளேயே போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா குட்டி குட்டி சிலைகள்லாம் ஏதோ வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு அதைக்கும் என்ன சொல்கிறது கும்பிட்டுட்டு உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அப்புறம் ஐயப்பன் தான் இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அழகான ஒரு சின்ன சிலை தான். நல்லா அழகாக இருந்துச்சு ஐயப்பன் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்தோம். பூவெல்லாம் சைடில் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் செவந்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய விநாயகர் ஒன்று இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஸ்டேஜ் குட்டியோண்டு மாதிரி பண்ணி அதுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து இங்கிட்டு பார்த்தா சிவனுக்கும் சாய்பாபாவுக்கும் நம்ம டெய்லி தண்ணியோ இல்லை பாலோ இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. நம்மளாம் எடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்து 2 பேருக்கும் ஊற்றிட்டு சிவனை கும்பிட்டுட்டு முன்னாடியே நந்தியும் இருந்துச்சு. இந்த சிவபெருமான் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லிங்கத்திலே பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா சாரீ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுதான் பெருமாள். சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது நல்லா பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது கோயில் சாய்பாபா கோயில் அப்படின்றனால ஒரு ஸ்டாச்சு இது மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தா நிஜமாக அவர் உட்காந்துருந்த மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. நானே ஒரு 2 நிமிஷம் என்ன சொல்கிறது அப்படியே நின்று அப்படியே பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு சிலை. அது முடிச்சுட்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சிவன் திரும்ப நார்மலாக லிங்கம் வச்சு இங்கிட்டு தனியாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகன் இருந்துச்சு. அஸ் யூஷுவல் வள்ளி தெய்வானையோட அழகாக உட்காந்துருந்தார். அவருக்கும் பார்த்து அவரையும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே சாய்பாபா. இங்கே வியாழக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே என்ன சொல்கிறது நிறைய பேர் சாய்பாபா இதுக்காக தான் வருவாங்க. ஆனால் இங்கே எல்லா சாமியும் இருக்கனால நம்மளுக்கு என்ன டே வர முடியுமோ வந்துக்கலாம். நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டாச்சுவுமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கால பைரவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சனீஸ்வரர், நவகிரகம் இருந்துச்சு. சனீஸ்வரர் தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தா அழகாக ஒரு மரம், அதை சுற்றி 6 படை வீடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திருப்பரங்குளத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக எல்லாமே சிலை வச்சுருந்தாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக அப்படியே ஒரிஜினல் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் மரம் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டு பாப்பா வச்சுட்டு உட்காரலான்னு கிளம்பிட்டோம். அங்கே உட்கார போனோம். இங்கே நிறைய பேர் உட்காந்து அவங்கவுங்க என்ன சொல்கிறது ஸ்லோகம் சொல்லிட்டு படிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. வயசானவங்க உட்கார முடியாதவங்களுக்கு தனியாக சேர் போட்டிருந்தாங்க. அந்த சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே எல்லா சாமியும் பார்த்துட்டு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஆளுக்காக குருக்கள் இருந்து பூஜை பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் இல்லை. ஆனால் நிறைய நம்ம இந்திய மக்களை இங்கே பார்க்கலாம். எல்லாருமே வந்தாங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்த வேலைக்கு போகலாம்.
ஆமாங்க, பிரசாதம் தான். வியாழன்கிழமை இந்த மாதிரி அழகாக போனோன்னே கேட்பாங்க, டேக் அவேவா இல்லை இங்கே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் தனியாக கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு நம்ம அழகாக வெளியே வரும்போது அப்படியே பார்த்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பாப்பாவோட. பாய் பாய். இதே மாதிரி மோரியோஸ் vlogக்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.